அரவிந்த் சொல்லுங்க. ஆசீர்வாத் இல்ல அந்த அதுவும் வரும், பொலிட்டிக்கல் டிபேட்ஸும் வரும். ரெண்டாவது சுற்றுல கட்டாயம் பேசுவோம். நான் அரவிந்த்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசும்போதே அவர் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சில முரண்களை சொல்ல முற்பட்டார். அரவிந்த், என்ன உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லைங்க, என்னன்னா அந்த எனுமரேஷனுக்கு அப்பதான் நீங்க டாக்குமெண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றாங்களே தவிர, எனுமரேஷன் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் உங்க பேரு விடுபட்டு போச்சுன்னா, டிராஃப்ட் லிஸ்ட் உங்க பேரு விடுபட்டு போச்சுன்னா நீங்க உங்க டாக்குமெண்ட் கொடுத்தே ஆகும். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஆதார் கார்டையும் நீங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால டாக்குமெண்ட் கொடுக்கவே தேவைன்ட்டுலாம் கிடையாது. அந்த எனுமரேஷன் பீரியட்ல முதல் டைம் வர ரவுண்ட்ல நீங்க கொடுக்க தேவையில்ல. தமிழ்நாட்டுல ஏன் இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் நான் சொல்றேன்னா, பீகார்ல எது கட் ஆஃப் டேட்டா எடுத்தாங்க? 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற எஸ்ஐஆர், இதுக்கு முன்பாக நடைபெற்ற எஸ்ஐஆர ஒரு பேஸா வச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல அடிப்படையில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் 2 வருடங்கள் தனியாக நடந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுல ஒரு ஆடட் காம்ப்ளிகேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 197 சீட்டுக்கு ஜனவரி 1, 2002 மீதி உள்ள 37 சீட்டுக்கு ஜனவரி 1, 2005 ஆண்டும் இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல 2 முறை நடந்திருக்கு. 197 ஒரு சீட்டுக்கும் 37 ஒரு சீட்டுக்கும் 2 வெவ்வேறு ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த பேஸ் ஓட்டர் லிஸ்டே 2 ஓட்டர் லிஸ்டா வரும். 197 இடங்களுக்கு 2002 ஓட்டர் லிஸ்டும், மீதி 37 இடத்துக்கு 2005ஆம் ஆண்டு ஓட்டர் லிஸ்ட், அதை தான் பேஸா எடுத்துப்பாங்க. எனவே இதுல கொஞ்சம் ஆடட் காம்ப்ளிகேஷன் தமிழ்நாட்டுல இருக்கு. எனவே தமிழ்நாட்டுல ஏன் இந்த ஆடட் காம்ப்ளிகேஷன் இருந்தும் ஏன் தமிழ்நாடு ஏன் இன்னும் கொஞ்சம் நாம இதுல கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்னா, இந்தியால வேற எங்கேயுமே இவ்வளவு ரெஜிஸ்டர்ட் பூத் ஒர்க்கர்ஸ் கிடையாது. பூத் ஏஜென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு, ஒரே மாநிலம் தமிழகம் தான். திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் ஒரு 68,000 பூத்துக்கு 80,000க்கு 2 லட்சத்துக்கு மேல பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த மாநிலத்துல அது கிடையாது. எனவே அதை நம்ம பிளஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த பாலிசியா ஏன் இந்த எஸ்ஐஆர் நம்ம கேள்வி கேட்கிறோம்னா, ஒவ்வொரு முறையும் இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விவகாரமோ அல்ல ஏதாச்சும் இதே மாதிரி விவகாரத்துல ஒரு இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு முறையும் தான் இந்திய குடிமகன் தான் என தன்னைத்தானே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் மூலியமாக தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இது என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னு கேக்குறீங்க. 2002, 2003க்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு. இப்ப தொழில்நுட்பத்திலிருந்து எல்லாத்திலயுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதே சாமானியனாக நான் இந்திய குடிமகன் என்பதனை ஒவ்வொரு முறையும் அரவிந்த், இப்ப நிறைய வந்து டெக்னாலஜி முன்னேறிடுச்சு, அப்ப ஃபேக் நிறைய இருக்கு அப்படின்னா இன்னும் சரியா இருக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்ப அதை செக் பண்ண வேண்டிய, வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு தானே? இல்லைங்க, அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்ட்ட கொடுக்குறீங்க? மறுபடியும் அதே சாமானியத்தை தான் கொடுப்பீங்களா? அந்த பர்டன் ஆஃப் வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப நான் வந்து எனக்கு வாக்காளர் அட்டையில என்னுடைய பெயர் இடம்பெறணும் அப்படின்னா நான் யார் அப்படிங்கறத வேற யார் அதை நிரூபிக்கணும்னு சொல்றீங்க? அல்லாது அரசுகள் அதை செய்யணும்னு சொல்றீங்க? இல்ல, உங்களோட கேள்வி, முதல் கேள்வி பாருங்க. நான் வாக்காளர் பட்டியல் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் போய் கொடுக்கலாம். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் உண்மைதானா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு. அதுக்கான பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நானே தான் கொடுக்கணும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒருவேளை தவறா இருந்தா அதுக்கான பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் அப்படிங்கிறீங்க. அதையே பாருங்க, அது ஒவ்வொரு முறையும் சாமானியன்கே நீங்க அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன் என்ன காம்ப்ளிகேட் ஆக்குறீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் புதுசா ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வரீங்க. இன்னைக்கு ஆதார் கொண்டு வரும்போது ஆதார் ஒரே டாக்குமெண்டா இருந்தா போதும், அனைத்துக்குமே ஆதார் வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம்னு கொண்டு வந்தீங்க. ஆதார் வருது, இதே இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் ஆதாரை ஒரு ஆவணமாக எடுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியோ ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட நபரோ உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியுமா? எங்க அட் எண்ட் ஆஃப் த டே இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் அவர்கள் வாக்களிப்பதற்கு இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது. இது போன்ற ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸசைஸ் மூலியமாக ஒருவருடைய தேர்தல் ஆணையம் தான் அந்த முயற்சி எடுக்குது இல்ல. இப்ப யார் வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க சரியா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தானே செய்யுது. அப்ப அதுக்கான ஆவணங்களை வேற எப்படி தேர்தல் ஆணையம் பெற முடியும்? ஒரு தனிநபரை நீங்க போய் கேட்காதீங்க, சரி, நியாயமானது. அப்ப அந்த பர்டனை வந்து சாமானியர்களுக்கு கொடுக்காதீங்க, சரி. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தேர்தல் ஆணையம் வேற எப்படி அதை எடுத்துட்டு வர முடியும்? இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா 2 பேஸ் லிஸ்ட் நம்ம எடுக்க போறோம். 2002 ஒரு பேஸ் லிஸ்டும் 2005 பேஸ் லிஸ்ட் எடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த 2 பேஸ் லிஸ்டுக்கு அப்புறம் நடந்த அனைத்து தேர்தலும்
சரியாக நடைபெறவில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்கிறதா, ஏற்றுக்கொள்கிறாங்களா? நாங்க எஸ்ஐஆர் ப்ராசஸே நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நீங்க எப்படி செயல்படுத்துறீங்கள் தான் பிரச்சனை. இன்னைக்கு தேதிக்கு நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சரும் இதுக்கான ஒரு அறிக்கை கொடுத்ததை நான் படிச்சேன். என்னன்னா இது இப்ப மழை காலகட்டம், அடுத்த ஒரு 1.5 மாதம் 2 மாதங்கள் தமிழ்நாட்டுல மழை, டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை டிசம்பர் தான் ஒரு பீக் இருக்கும் எப்பவுமே. ஆமா, உங்களோட எனுமரேஷன் பீரியட் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களோட எனுமரேஷன் பீரியட், பீக் மான்சூன் டைம்ல தான் இந்த எனுமரேஷன் பீரியடே நடக்க போகுது. இதனால எத்தனை பேர் ஏதாச்சும் ஒரு மழையின் காரணமாக எங்காச்சும் ஒருத்தர் டிஸ்பிளேஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க செய்யாத ஒரு தவறுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களோட ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக தனிப்பட்ட மனிதனாக ஒரு செய்யாத தவறின் காரணமாக அவர் வாக்குரிமையை இழக்கலாமா? அப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லங்க, இதை நீங்க எப்படி பண்ண டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துருச்சுல, நீங்க வேற ஏதாச்சும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் சாமானியன்டே நீ இந்த டாக்குமெண்ட்டை கூட அந்த டாக்குமெண்ட்டை கொடுனா எப்பவுமே இந்த பர்டன் ஏன் சாமானியன்டே இருக்கணும்? அதிகாரம் கொண்ட உங்களுக்கு அது இருக்க கூடாதா? ஓகே, இது ஆணையத்தினுடைய பர்டனா இருக்கணும், சாமானியருடைய பர்டனா ஏன் இருக்கணும்? ரைட், ஓகே. ஆனா இப்ப ஆணையத்தினுடைய முனைப்பு இருக்குல்ல, இந்த முயற்சி இருக்குல்ல, அதை சந்தேகிக்க முடியுமா? நேரத்தில் சிக்கல் இருக்கு சொல்றீங்க, நியாயமானது. ஆனால் வாக்காளர் பட்டியலில் சரி செய்ய வேண்டி இருக்கு. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குது, மைக்ரேஷன் நடக்குது, அல்லது வெவ்வேறு விதமாக இருக்கும்போது சரியான வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை சந்தேகிக்க முடியுமா? இல்லைங்க, வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும், அதுல இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்பதில் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது ஒரு டிமானிட்டைசேஷன் மாதிரி தான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக நான் மொத்த 2000 ரூபாய் நோட்டையும் நான் பேன் பண்ணோன்னு சொல்லி 1000 ரூபாய் நோட்டை, பல 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை பேன் பண்ண மாதிரி இதுல இருக்கிற குளறுபடிகளை நீப்பதற்காக மீண்டும் சாமானியன் நான் லைன்ல நிக்க வச்சு எங்கள்கிட்ட நான் டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லுவாங்கிறது இதுதான் அதுக்கான ஒரு நடைமுறையா? இந்த எக்ஸசைஸ் தான் கேட்கிறோம். அந்த எக்ஸசைஸும் நீங்க கொடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் பாருங்களேன். சரி, இப்போ எல்லா ஸ்டேட்ல நடக்கீங்க, அசாம்லயா நடக்கலன்னு சாமானியன் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்க. அசாம்லயும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரியோட அசாம்லயும் 2026 ஏப்ரல் மேல தேர்தல் நடக்க போகுது. ஏன் அசாம்லயே அந்த ப்ராசஸ் ஏன் நடக்கல கேட்டா அங்க என்ஆர்சி நடந்துச்சு அதனால அப்படிங்கிறாங்க. அசாமுக்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்கிறாரு ஆசீர்வாதம். அதாவது ஃபர்ஸ்ட் அரவிந்த் சொன்னார் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் கேட்க போறதும் கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்ததுக்கு பிறகு நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அந்த சமயத்துலதான் இப்ப உங்களுடைய ஃபாதர் மதருடைய பேரு 2003 2004 லிஸ்ட்ல 2005 வரை இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்யூட்டர் பிக்கப் பண்ணிக்கும். அதுல உங்களுக்கு புது டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை. எந்த இடத்துல அது மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டும்னா உங்களுக்கு விடுபட்டு போச்சு இல்லைங்களா, அந்த சமயத்துல அந்த விடுபட்டு போன ரொம்ப சுருக்கமா 2003க்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னா என்னென்னலாம் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும்? கார்த்திகை செல்வன், அதுதான் ஆதாரை விட உங்களுக்கு பெஸ்ட். அதான் பிறந்த குழந்தைக்கே இப்ப ஆதார் கொடுத்துட்டாங்களே, ஆதாரை விட உங்களுக்கு வேற பெஸ்ட் டாக்குமெண்ட் வேற ஒன்னும் தேவையே கிடையாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அரவிந்த் சொன்னார் இல்லைங்களா, ஒரு குடிமகன் மீண்டும் மீண்டும் தான் இந்தியாவோட குடிமகனா இருக்கிறதுக்காக அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரவிந்த், அதாவது 3000-4000 வருடங்களுக்கு முன்பு இருந்து கூட ஒவ்வொரு குடிமகனும் இவன் அது எந்த ஒரு சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி, அது கிரேக்க நாகரிகமா இருந்தாலும் சரி, யூத நாகரிகமா இருந்தாலும் ஒரு குடிமகன் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இந்திய குடிமகனா வேற ஒரு நாட்டோட குடிமகனா அப்படின்னு எத்தனை பேரை கண்டுபிடிச்சீங்கன்னு திரு கனகராஜ் கேட்டாரு. பீகார்ல 35,000 பேர் வெளிநாட்டினர் அப்படின்னா ஒரே ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்டாரு. அதுதான் அதுக்குரிய அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல பிசி பண்ணிருக்காங்க. அது அடுத்த ஹியரிங் ஓபன் ஆகும்போது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரே ஒரு கேள்வி, சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ண அபிடவிட்ல இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அது யாரையுமே கொடுக்கல.
அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திருப்பி கேள்வி கேட்டாங்க. திரு ஞானேஷ்குமாரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எத்தனை இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் கேட்டாங்க, பதில் இல்லை. சரவணன் நான் பதில் சொல்லிக்கிறேன். சரவணன், அதாவது 3,66,000 பேரை வந்து நீங்க வந்து செகண்ட் லெவல்ல நீக்குனீங்க. அதுக்குரிய டேட்டாவை நீங்க கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்குரிய அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. அடுத்த ஹியரிங்ல ஓபன் ஆகும்போது சரவணன் லாயர், அவருக்கு வந்து கண்டிப்பா அதை பத்தி தெரிய வரும். அடுத்ததாக வந்து கட்டீச்செல்வன், நீங்க வந்து ஒண்ணு கேட்டீங்க, இந்த கால அவகாசம் போதுமா? இவன் வந்து அதான் மழைக்காலம், இந்த மழைக்காலத்துல வந்து இது பாசிபிளா அப்படின்றது. அதாவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருந்தால் கூட அத வந்து ஒரு பூத் லெவல் ஆபீசரால வந்து அந்த பூத்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தெரு அல்லது 4 தெரு தான் இருக்க போயிருது. அந்த தெருக்கள்ல உள்ள வீடுகளால அவரால் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். கிராமம் இருந்தா அந்த ஒரு சின்ன கிராமத்துல அவரால் ஈஸியா போய் அக்சஸ் பண்ண முடியும். ஆக இந்த இடத்துல வந்து மழை வந்துருச்சு, அதுவும் 1 மாத காலம் வேற இருக்கிறது. அது 3 தடவை அவர் வந்து போய் பார்க்க போகிறார். ஆக இந்த ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் நமக்கு தேவையில்லை. இந்த ப்ராசஸ் வந்து பீகார்ல வந்து இதே பிரச்சனைகள் இருந்துச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து பல இடத்துல வந்து டாக்குமெண்ட் சரியா இல்லை. ஏன்னா முதல் கட்டத்திலே டாக்குமெண்ட் கேட்டுட்டாங்க. அதனாலதான் வந்து ஈவன் யூடியூபர்ஸ், ஈவன் மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து அதை பத்தி பேசினாங்க. இந்த தடவை வந்து எலெக்ஷன் கமிஷன் அதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து படிச்சு இந்த தடவை ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க டாக்குமெண்ட் எதையும் கேட்கவே இல்லை அப்படின்னு இது வந்து நம்ம பீகார்ல தவறு செய்து அதுல பாடம் கற்றுக்கொண்டது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல அது அல்லது வேறு மாநிலங்கள்ல ரிப்பீட் ஆகாது. இது ஒரு இவால்விங் ப்ராசஸ் கார்த்திகேயன். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஏன்னா 2003 2004 75 ஆண்டு காலமாக தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்துல ட்ரையல் அண்ட் எரர் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது டெக்னாலஜி எந்த இடத்துல நான் சென்டென்ஸை நீங்க முடிக்கல, அதுக்குள்ள நீங்க பிரேக் பண்ணீங்க. அப்ப 2002 2003 2004 டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளரதே இல்ல. இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா இன்னும் தவறுகள் குறைஞ்சும் எந்த மிஸ்டேக் இல்லாம தானே வரணும். நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. சரி, பேசலாம். அரசியல் ரீதியா நான் உங்கள்கிட்ட வரேன். பொலிட்டிக்கலா வரேன் சார், பேசலாம். சரவணன், இதை தாண்டி இன்னைக்கு உங்க இந்த பயிற்சி முகாம்ல முதலமைச்சர் சொல்றாரு, இதெல்லாம் கவனிக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தாண்டி இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்த விமர்சனங்களை எதை நோக்கி வைக்கிறீங்க? ஒரு தேர்தல் களத்தில் ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி வச்சு வருது அப்படின்னா அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்லை அதை ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ண வேண்டிய? இப்போ முதல்வர் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக அந்த கருத்துக்களை வந்து முன் வச்சார். மண், மொழி, மானத்தை காப்பாற்ற வேண்டும்.